வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 773 நாட்கள் ஆகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு ஐநா பாதுகாப்பு அவையில் ட்ரம்ப் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த காசா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்ற பெயரிலான அந்த 20 அம்ச கோரிக்கைகளை ஒப்புதல் அளித்துள்ளது செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஒப்புதல் என்பது பைண்டிங் என்று அழைக்கப்படும். நடைமுறையில் நட கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டான ஒன்று. அந்த 20 அம்ச கோரிக்கைகள் அல்லது 20 அம்ச திட்டங்கள் என்பது பாலஸ்தீனுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் எதிரானது. இதை ஒருபோதும் பாலஸ்தீனர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முக்கியமாக காசாவை பாலஸ்தீன் நாடு என்ற இடத்திலிருந்து பிரிப்பதற்கான ஓர் அயோக்கியத்தனமான வேலை இது என்று மிக கடுமையாக ஹமாஸ் சாடியுள்ளது. மற்ற பாலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் அமைப்புகளும் இதனையே கூறியுள்ளனர். அதேபோல் அதில் இருக்கும் மிக முக்கிய சரத்தாக ஹமாஸ் ஆயுதங்களை களைவது என்ற ஒன்றை இஸ்ரேல் தங்களுக்கு மிகப்பெரிய பலமாக எண்ணுகிறது. அதே திட்டங்களில் கடைசியாக பாலஸ்தீன் நாடு என்ற இடத்தை நோக்கி நகர்வது என்ற ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு வரும் என்று, அதாவது என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை கொண்டு வரப்போகிறது என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பல நாடுகள் தங்களின் படைகளை உள்ளே அனுப்ப முடியாது என்று முதலில் கூறியிருந்த நிலையில், தற்பொழுது இந்த ஐநா தீர்மானம் என்பது ஒரு சில நாடுகள் தங்களின் படைகளை காசா உள்ளே அனுப்ப இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அசர்பைஜான், இந்தோனேசியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதற்கான வேலையில் இறங்கியுள்ளன. மிக முக்கியமாக மேற்காசியாவில் உள்ள அரபு நாடுகள் தங்களின் படைகளை காசாவுள்ளே அனுப்புவது மிகப்பெரிய பின்விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தும் என நிறுத்தியுள்ளார்கள். அந்த திட்டத்தை கைவிடுவது என்று முடிவு செய்துள்ளார்கள். இதே சமகாலத்தில் காசா உள்ளே மிக கடுமையான தாக்குதலை பொதுமக்கள் மீது நடத்தி 28 பேரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். அதற்கு சில மணி நேரங்கள் முன்பு லெபனானில் இருந்த பாலஸ்தீன் எதிரிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தி அங்கேயும் மக்களை கொலை செய்திருக்கின்றனர். இந்த கொலைகளுக்கான காரணங்கள் என்று அவர்கள் கூறுவதெல்லாம், உள்ளே ஆயுதம் தாங்கிய போராளிகள் இருந்தார்கள், அவர்களை நாங்கள் கொலை செய்தோம் என்பதாகத்தான் வழக்கம் போல அதே பொய்யைத்தான் கூறி வருகிறார்கள். ஒரு பக்கம் போர் நிறுத்தம் என்றாலும், ஆனால் இது எந்த வகையிலும் போர் நிறுத்தம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகின்றன. தற்போதைய சூழல் காசாவில் எப்படி உள்ளது, அதனை சுற்றி நடக்கப் போகும் அடுத்த மிக முக்கிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, போரியல் யுத்திகள் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒவ்வொன்றாக பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசுவோம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த 20 அம்ச கோரிக்கையை இதை செக்யூரிட்டி கவுன்சில் ஏத்துக்கிட்டது. அதை ஏத்துக்கிட்டப்ப எதிர்த்து வாக்களிக்காம வெளிநடப்பு சைனாவும் ரஷ்யாவும் செஞ்சிருக்கு. அதுல சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி பேசும்போது, சைனா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னிச்சு. நீங்க இங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு நீங்க இந்த இதுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், நீங்க ஓட்டு போடலன்னா நீங்க மனித அமைதிக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை அப்படி சொல்லி மிரட்டி இங்க இருக்கவங்களாம் போடுங்க, நீங்க இதுக்கு ஓட்டு போடலைன்னா எங்க இதுக்கு ஆதரவா போடலாம், நீங்களாம் அமைதி விரும்பாதவர்கள்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பண்ண இதனாலதான் இத்தனை உயிர்கள் போச்சு, அமைதி விரும்பாதவர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கடுமையா சாடிட்டு அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதையே ரஷ்யா பேசும்போது, இந்த இதுல 2 ஸ்டேட் சொல்யூஷன்ற வேர்டு எங்க இருக்கு? நம்ம 2 ஸ்டேட் சொல்யூஷன் தானே இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். 2 ஸ்டேட் சொல்யூஷன்ற வேர்டு கூட முதல்ல நீங்க இதுல சேர்க்கவே இல்லை, எப்படி நாங்க கோட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் ரீதியா ஒரு மாதிரி பார்க்கப்பட்டாலும், மறுபக்கம் மிக கடுமையான வசவுகளை தான் இரு நாடுகள் மீதையும் கொண்டு வர்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏன் இவங்க இதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கணுமே அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இல்ல இந்த தற்போதைக்கு ஏதாவது உணவு உள்ள போனா ரைட்டு, இது நடக்கட்டும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. முதல்ல இதில் நான் தெளிவா பிளைனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? அங்கேருந்து நம்ம
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீர்மானம் வந்து அமெரிக்காவினுடைய தீர்மானம். அதாவது அமெரிக்கா ஏற்கனவே ட்ரம்ப் குடுத்திருந்த அந்த 20 அம்ச திட்டங்களோட கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்த மறுத்து தான் வந்து போர் நிறுத்தம் வந்துச்சு. அதில் நெறைய அமெண்ட்மெண்ட்ஸு ஹமாஸ் தரப்புல இருந்தும், ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்தும் வச்சு தான் வந்து அந்த சீஸ்ஃபயர் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதையே வந்து அதாவது ட்ரம்ப் குடுத்த அதே ப்ரொபோசலுக்கு இணையான ஒரு ப்ரொபோசல பாதுகாப்பு அவையில வந்து கொண்டு வந்து, அதன் மூலமா அத வந்து ஒரு சர்வதேச சட்டமா வந்து மாத்தி, இப்போ வந்து அத இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கிறாய்ங்க. இதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. யுனைட்டட் நேஷன்ஸ்ங்கிறது ஒரு செத்துப்போன அமைப்புங்கிறதுக்கான சரியான உதாரணங்கிறது இந்த சட்ட நடைமுறைக்கு வந்தது தான். இந்த தீர்மானம் நிறைவேறினது தான். யுனைட்டட் நேஷன்ஸ் நீண்ட நெடு நாட்களாவே வந்து அது ஒரு கலோனியல் செட்டப் தான். ஏன்னா வந்து 2ஆம் உலகப் போர்ல வெற்றி அடைஞ்சவர்களுக்கு நிரந்தர உறுப்பு நாடுகளா அங்கம் குடுத்தது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த யுனைட்டட் நேஷன்ஸ். இதற்கு முன்னாடி இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து முதல் உலகப் போர தடுக்க தவறுனதுனால அது தோல்வி அடைஞ்சது. இப்போ இது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்புங்கிறது நீண்ட நெடு நாட்களாகவே வந்து இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு ஆதரவான ஒரு அமைப்பாகவே தான் இருந்திருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ, மனித உரிமைக்காகவோ இந்த அமைப்பு வந்து பெருசா இயங்குனதே கிடையாது. ஏன்னா இது நாடுகளுக்கான அவை தான். இது மக்களுக்கான அவை கிடையாது. நாடுகளுக்கான அவை. யுனைட்டட் நேஷன்ஸ். நேஷன்ஸ்க்கான ஒரு அவை தான். ஸோ இந்த அவையில யாருக்கு வந்து அது பவரும், அதாவது பலமும், ஆயுத பலமும், பொருளாதார பலமும், அரசியல் பலமும் இருக்கோ, அவங்க மட்டும் தான் இந்த இதுல வந்து அவங்களுடைய திட்டங்கள பூரா வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்படியான வகையில இந்த தீர்மானங்கிறது அதே மாதிரியான ஒரு திட்டமா தான் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது இதனுடைய லீகாலிட்டி அப்படிங்கிற வகையில வந்து பார்க்கும்போது, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது கம்ப்ளீட்டா வந்து சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸினுடைய சார்ட்டர் அதுதான் அதனுடைய அடிப்படை. ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி. கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் முக்கியமான அம்சங்கள் வந்து அடங்கி இருக்கிறது யுனைட்டட் நேஷன்ஸினுடைய சார்ட்டர் தான். அந்த சார்ட்டர் விதிமுறைகளுக்கு கம்ப்ளீட்டா புறம்பானது தான் இந்த தீர்மானம். அப்ப இந்த சார்ட்டர்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மக்கள் ஒரு மக்கள் குழு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகுனாங்கன்னா, அவங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்கான ஆயுதம் தாங்கிய சண்டை நடத்துறதுக்கான உரிமை வந்து இந்த சார்ட்டர் வந்து வழங்குது. யுனைட்டட் நேஷன்ஸினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மக்கள் ஒரு அரசாலயோ, இல்ல ஒரு ஆக்குபையிங் ஃபோர்ஸ்னாலயோ அச்சுறுத்தப்படுறாங்க, இல்ல தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க, இல்ல ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகுறாங்க, அடக்கப்படுறாங்கன்னா, அந்த ஆக்குபேஷனை எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுடைய சுயாதீன உரிமையை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான உரிமை வந்து ஆயுத வழியை அதாவது ஆயுத வழிக்கு போய் சண்டை நடத்தினாலும் வந்து அத அங்கீகாரம் பண்ணுது. அதாவது கடைசி வழி வேற எந்த வழிமுறையும் இல்லங்கிறப்ப ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போறதுக்கான முழுமையான அனுமதியை வந்து வழங்குது யுனைட்டட் நேஷன்ஸினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன்ஸ். ஸோ அதன் பிரகாரம் பார்க்கும்போது அதெல்லாம் சுமந்ததுதான் வந்து யுனைட்டட் நேஷன்ஸ். அதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதை தான் வந்து சர்வதேச விதியா அங்கீகாரம் பண்ணி வரக்கூடியதுதான் வந்து யுனைட்டட் நேஷன்ஸ். இந்த ஐநா சபைங்கிறது, அதுவும் இந்த பாதுகாப்பு அவைங்கிறது ஒரு அன்டெமோக்ராட்டிக் பாடி. அதாவது இதுல வந்து 2ஆம் உலகப் போர்ல வெற்றி அடைந்த 5 முக்கிய பவர்களுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. நிரந்தர உறுப்பு நாடுகளா பாதுகாப்பு அவையில இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாடு நினைச்சதுன்னா எல்லாத்தையும் நிராகரிச்சிட முடியும். சர்வதேச அமைதி இன்னைக்கு நிராகரிக்கக்கூடிய நாடா இருக்கிறது அமெரிக்கா.
அமைதியே வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடியது அமெரிக்கா. இதற்கு முன்னாடி வந்து பாலஸ்தீனத்த இந்த போர வந்து நிறுத்துறதுக்கு, குறிப்பா வந்து இனப்படுகொலை போர நிறுத்துறதுக்கான பல்வேறு தீர்மானங்கள் யுனைட்டட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல கொண்டு வரப்பட்டப்பல்லாம், அத வீட்டோ அதிகாரத்தின் மூலமா வந்து நிராகரிச்சது அமெரிக்கா. கடைசியா கொண்டு வந்த இப்ப இதே கிட்டத்தட்ட 20 அம்ச பிளானா வந்து ட்ரம்ப் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நடுநிலைமையான ஒரு பிளான வச்சு ஒரு தீர்மானத்த கொண்டு வந்து சீஸ்ஃபயருக்கான ஒரு தீர்மானத்த கொண்டு அத வீட்டோ அதிகாரத்தின் மூலமா மற்ற எல்லா நாடுகளும் வந்து அதற்கு ஆதரவா வாக்களிச்சப்போ, அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தின் மூலமா வந்து அத நிராகரிச்சது. ஸோ இந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து, குறிப்பா இந்த இனப்படுகொலை போர் ஆரம்பிச்சதிலிருந்து, பல்வேறு தீர்மானங்கள் யுனைட்டட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த போர் நிறுத்துறதுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே வந்து நிராகரிச்சது அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தின் மூலம். அப்படி இருக்கிற ஒரு நாட்டினுடைய தீர்மானத்த இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து அத வீட்டோ அதிகாரத்த பயன்படுத்தாம வந்து அப்ஸ்டெயின் பண்ணி வெளியேறுனாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கொடுமையான விஷயம். என்னன்னா, இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் மறுக்கப்படுது. சர்வதேச விதிகளுக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த ரெசல்யூஷன்க்குள்ள இருக்கு. பாலஸ்தீனியர்களுக்கான சுயாதீன உரிமைய சர்வதேச சட்ட விதிகள் வந்து உத்தரவாதப்படுத்தணும். அத நிராகரிக்குது இந்த தீர்மானம். கம்ப்ளீட்டா நிராகரிக்குது. ஏன்னா, அவங்களுடைய அரசியல் சுயநிர்ணயத்த வந்து அ ஆக்குபேஷன் கையில ஒப்படைக்கிறதும், ஆக்குபேஷனுக்கு பதிலா அமெரிக்காவுடைய கையில ஒப்படைக்கிறதும் தான் இந்த தீர்மானம். இப்ப இதுல என்னன்னா, ஆக்குபேஷன்ங்கிறது இஸ்ரேலி ஆக்குபேஷன்ங்கிறது ஒரு இனப்படுகொலைய கமிட் பண்ணியிருக்குங்கிறத சர்வதேச நீதிமன்றம் வந்து விசாரணையில வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி சொல்லுது. அதற்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிஜே வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதனுடைய விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே போல கடந்த ஆண்டு அட்வைசரி ஒப்பீனியன் வந்து யுனைட்டட் நேஷன்ஸினுடைய அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கடந்த ஆண்டு அட்வைசரி ஒப்பீனியன் வந்து குடுக்கும்போது, அதாவது ஆக்குபேஷன பொறுத்தளவுல வந்து அது குடுக்கும்போது, இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க், காசா, ஈஸ்ட் ஜெருசலம் இத வந்து ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத அங்கீகாரம் பண்ணுது யுனைட்டட் நேஷன்ஸினுடைய அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது மட்டும் இல்ல, கூடிய விரைவில அந்த ஆக்குபேஷன வந்து விட்டுட்டு இஸ்ரேல் வந்து வெளியேறணுங்கிறதையும் அது தன்னுடைய அட்வைசரி இதுல வந்து குடுத்திருக்கு. அதுதான் வந்து சர்வதேச விதி. சர்வதேச விதிகள் பிரகாரம் யுனைட்டட் நேஷன்ஸினுடைய சார்ட்டரு, அதேபோல அ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், மனித உரிமை சார்ந்த கன்வென்ஷன்ஸ், அதேபோல ஜெனீவா கன்வென்ஷன்ஸ், வியன்னா கன்வென்ஷன்ஸ் இப்படி பல்வேறு சட்ட நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய சர்வதேச விதிகள் எல்லாத்தையும் மீறி தான் வந்து இஸ்ரேல் செயல்படுதுங்கிறத தன்னுடைய அட்வைசரி நோட்ல வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து போன ஆண்டு தான் தீர்ப்பு வழங்குனுச்சு. அதிலயும் குறிப்பா வந்து ஓராண்டுக்குள்ள அது தன்னுடைய ஆக்குபேஷன் வந்து விலக்கிக்கணுங்கிறதையும் வந்து அது தீர்ப்புல வந்து வழங்குனுச்சு. அதுதான் அட்வைசரி நோட். அதுதான் சர்வதேச விதிகள் வந்து சொல்லுதுங்கிறத அது உத்தரவாதப்படுத்துனது. உத்தரவாதப்படுத்தக்கூடிய உச்சகட்ட அமைப்பா இருக்கிறது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். சோ அந்த அமைப்பு லீகாலிட்டி தொடர்பா இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்குபேஷன் பவர் அப்படிங்கிறத உறுதியா சொல்லியிருக்கு. அது நீக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கு. அதுதான் சட்ட விதிமுறையா வரணும். ஆனா இந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வந்து இந்த காசாவிலிருந்து வெளியேறதுக்கான அந்த கால அவகாசம்ங்கிறத எது கூட பிணைச்சிருக்குன்னா, காசாலிருந்து காசால இருக்கக்கூடிய தங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையிலிருந்து அவங்க கேட்கிற விஷயம் என்னன்னாக்க, எங்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கான உரிமை இருக்குங்கிறத அவங்க இன்டர்நேஷனல் விதிகள் பிரகாரம் கோருறாங்க. அந்த கோரிக்கைய நிராகரிச்சு, ஆக்குபேஷன் பண்ணவனுடைய ஆர்மிய வந்து அது கூட இணைக்கிறாங்க. நீ வந்து ஆயுதங்கள கைவிடுறது மட்டும் இல்ல, லீகலி எ இஸ்ரேலுக்கு எதிரான வழக்குகள எல்லாத்தையும் நீங்க வாபஸ் வாங்குனா மட்டும் தான், அவனுடைய ராணுவம் வந்து இந்த பகுதிய விட்டு வெளியேறுங்கிறத இந்த தீர்மானத்துல வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்மானத்துல இருக்கக்கூடியது போர்ட் ஆஃப் பீஸ்ங்கிறத ஒரு ஒரு அமைப்பா வந்து அவனுங்க சொல்றானுங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டது எல்லாமே, அ அதாவது
பாஸ்டன் சென்டர்னு என்னமோ ஒன்று பேரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் தான் இதை ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டது. இத முழுமையா இருந்து வடிவமைச்சது சர்வதேச போர் குற்றவாளி டோனி பிளேரு. டோனி பிளேரு, ட்ரம்ப்னுடைய மருமகன், இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த திட்டத்தை வந்து வடிவமைச்சது. இப்ப அவனுங்க கையிலேயே ஒப்படைச்சு ஒரு இனப்படுகொலையினுடைய பங்குதாரரா இருந்த அமெரிக்கா கிட்டயே அமெரிக்கன் அதிபர் வந்து இதுல பங்குதாரர், இனப்படுகொலையில பங்குதாரர். இனப்படுகொலையில பங்குதாரரா இருக்கக்கூடிய அமெரிக்கன் அதிபர் வந்து இதை எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து வழங்கி இருக்கிறானுங்க. அந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய தலைவர் வந்து ட்ரம்ப். இப்ப ட்ரம்ப் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ட்ரம்ப் வந்து இதுல நியாயப்படி பார்த்தா, சர்வதேச விதிகள் பிரகாரம் பார்த்தாக்க பொதுவான வந்து ஒரு 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 போர்க்குற்றமோ இல்ல ஒரு இனப்படுகொலையோ ஒரு அரசாங்கம் வந்து பண்ணுது அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிப்பாங்க, அதை லிமிட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் குற்றவாளி. ஆனா இந்த பிளான்ல என்ன வச்சிருக்கிறானுங்கன்னா, ஆக்குபேஷனுடைய இந்த இனப்படுகொலை குற்றவாளிகிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்குறதுக்கு பதிலா இனப்படுகொலையில பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து ஆயுதத்தை வந்து பறிக்கிறதுங்கிறத அந்த திட்டமா வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. அப்ப சர்வதேச விதிகளுக்கு புறம்பான ஒட்டுமொத்தமான ஒரு திட்டத்தை சர்வதேச அரங்கத்துல வச்சு அதை அப்ரூவலும் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்குறாங்க. அதை வீட்டோ பண்ணாம இந்த ரெண்டு நாடுகளும் வந்து மிச்சர் சாப்பிட்டு வெளில வந்துட்டானுங்க. இவனுங்க தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் பவர்னு வேற பேசிக்கிறானுங்க. என்ன வகையான ஆல்டர்னேட்டிவ் பவர்? உலகத்துக்கு எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பவர் தேவை? அமெரிக்காவே இருந்துட்டு போட்டுமே. நீ எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவனே இருந்துட்டு போவான். அவன் கூட நேரடியா சண்டை போட்டு போவோமே. எதுக்கு உங்க கூட நின்றுகிட்டு இருக்கணும்? இது எல்லாம் வந்து மிகப்பெரிய துரோகம், வந்து துரோக நடவடிக்கையில ரஷ்யா, சைனா ரெண்டு நாடுகளும் வந்து இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுல இந்த 15 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கிறானுங்க செக்யூரிட்டி கவுன்சில்ல. அதுல இந்த தடவை வந்து அது ரொட்டேஷன் அடிப்படையில வரும். அதுல வந்து இந்த தடவை வந்து அரபு நாடுகள்ல, குறிப்பா அரபு நாடுகள்ல 2 நாடுகள் இருக்குது. ஒன்னு அல்ஜீரியா, இன்னொன்னு சொமாலியா. இந்த சொமாலியாவும் அல்ஜீரியாவும் இதுல உறுப்பு நாடுகளா இருக்கிறாங்க. அது இல்லாம பல நாடுகள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டதுக்கான அடிப்படையான முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரமல்லால உட்கார்ந்து இருக்கக்கூடிய துரோகி அபு மோசன். அபு மாசன் வந்து, அதாவது அவன் பேர் என்ன சொல்லுவோம், அப்பாஸ், முகமது முகமது அப்பாஸ். முகமது அப்பாஸ் முகமது அப்பாஸ் தான் வந்து இவனுங்க எல்லாத்தையும் வந்து கட்டாயப்படுத்தினதா சொல்றாங்க. இப்ப அவனே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஆதரவு கேட்டிருக்கான், இதை வந்து நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அமெரிக்கன் தூதுவரா இருக்கக்கூடிய முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருந்து நீக்கப்பட்டவன் மைக் வாட்ஸ். மைக் வால்ஸ் வந்து இந்த தீர்மானம் வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய ஸ்பீச்ல வந்து அவன் மிரட்டல் விட்டுருக்கான். என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த தீர்மானத்தை வந்து நீங்க ஆதரிச்சீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அப்படி ஆதரிக்க தவறுனீங்கன்னா மீண்டும் வந்து இந்த போரை வந்து ஆரம்பிக்கிறது தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு இருக்கான். அதாவது அதை நாங்களே பண்ணுவோம் அப்படிங்கறது தான் அவன் சொல்லியிருக்கான். அதாவது அதை பண்ண முடியாதனாலதான் இந்த தீர்மானத்துக்கு அவனுங்க போனானுங்க. ஏன்னா பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு போயிருக்கவே மாட்டானுங்க. ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த மக்கள் வந்து ரொம்ப உணவும் மருந்து பொருட்களையும் தடை பண்ணி வச்சதுனால பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்கிறதுக்காக தான் இந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்கிட்டு சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா அதுவே இன்னைக்கு கிட்டத்தட்ட பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இப்போ இல்லைன்னா மீண்டும் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களெல்லாம் பட்டினி போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இப்போ வேற வழி கிடையாது. இப்ப இதை வந்து ஹமாஸ் நிராகரிச்சிருக்கு. கம்ப்ளீட் ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் எல்லாமே நிராகரிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீனத்துல. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மீண்டும் வந்து ஒரு சர்வதேச ஆக்கிரமிப்பு படை தான் வரப்போகுது, அதை நாங்க ஆயுத ரீதியா தான் வந்து எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு சர்வதேச நாடுகள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலால ஒன்றும் கிழிக்க முடியல, அங்க போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியல, ஹமாஸை டிசார்ம் பண்ண முடியல, ஹமாஸுடைய ஸ்ட்ரக்சரை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து அத சர்வதேச நாடுகள்கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறானுங்க. இப்போ சர்வதேச நாடுகள்னா எல்லாமே இவனுங்களுடைய பப்பட்டு.
அதுல முஸ்லிம் நாடுகளா பார்த்து தேர்ந்தெடுக்கிறானுங்க இந்த படைக்கு. அது இல்லாம வந்து பாலஸ்தீனத்தினுடைய இந்த 5ஆம் படை துரோகி அபு மோசமுடைய படைகளை வந்து தயார் பண்றதா சொல்றானுங்க. 30,000 பேரை வந்து பாலஸ்தீனியர்களை போலீஸ் ஃபோர்ஸா தேர்ந்தெடுத்து கொண்டு வர போறதா சொல்றானுங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்கறது, அதை அட்மினிஸ்டர் பண்றது எல்லாமே ட்ரம்ப். ஸோ ஒட்டுமொத்தமான நாடகம். போர்ல வெற்றி அடைய முடியாத நாய்ங்க இன்னைக்கு சர்வதேச அரங்குல எல்லாரையும் மிரட்டி இதை வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இதை செயல்படுத்தி போர்ல வெற்றி அடைய முடியாத இங்க சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறானுங்க. ஆனா ஒரு காலத்திலேயே இது களத்துல வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி வந்து அதனாலதான் ஒருவேளை சைனாவும் ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல. எது எப்படி இருந்ததுனாலும் ரஷ்யாவும் சைனாவும் நம்ப தகுந்த பார்ட்னர்ஸ் கிடையாது, நம்ப தகுந்த சக்திகள் கிடையாது. அவனுங்களும் அயோக்கிய பசங்க தான். அததான் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இது வேணா உலகத்துக்கு புதுமையா இருக்கலாம், மற்ற நாடுகளுக்கு புதுமையா இருக்கலாம், என்ன சொல்ல போனா அரபு நாடுகளுக்கு புதுமையா இருக்கலாம், இஸ்லாமிய நாடுகளுக்கு புதுமையா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம இத அனுபவிச்சிருக்கிறோம். இதே மாதிரியான தீர்மானம் 2009 இனப்படுகொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஜெனரல் அசம்பிளில கொண்டு வந்து அதை பாராட்டி பத்திரம் வழங்கினானுங்க. தீவிரவாதத்திற்கு எதிரான போர்ல வந்து ராஜபக்ஷ வெற்றி அடைஞ்சதுக்கு பாராட்டு சொன்னானுங்க. அந்த ஐநா சபை தான் இதுவும். ஸோ அப்படியான ஐநா சபையா தான் அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அன்னைக்கு நம்மளால வந்து இத வெளியில சொல்ல முடியாம நின்றுகிட்டு இருந்தோம். ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டோம். தோல்வி அடைஞ்சதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. தோல்வி அடைஞ்சவன் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட துரோகிகள் தான் எல்லாருமே இருந்தாங்க. நம்மளுடைய நம்மளுடைய நாடுன்னு சொல்லிக்கிட்ட நாடே வந்து இந்த இனப்படுகொலையை வந்து நடத்துனுச்சு. ஸோ அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நிலையில வந்து பாலஸ்தீனியர்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் அங்க இருக்கிற கொடுமை. ஏன்னா போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியாத நாய்ங்க இந்த சர்வதேச அரங்கை பயன்படுத்திக்கிட்டு தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு எல்லாரையும் மிரட்டி வந்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. ஆனா இது களத்துல வந்து மீண்டும் வந்து இது போரியல் ரீதியான விஷயமா தான் வந்து திரும்ப போக போகுது. ஆனா அதுக்கு லீகலா வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறானுங்க. சர்வதேச அமைப்புகள்ட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கிறானுங்க. இது அடுத்து என்ன இதை நோக்கி நகர போகுதுன்னு தெரியல. எவன் வந்து உள்ளுக்கு போறான்னு தெரியல. இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடியதாகவும் தெரியல. அப்படின்னா எதுக்கு பண்ணானுங்க, எதுக்கு பண்றானுங்க, எதுவுமே புரியல. ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டம் வந்து என்டையர் குளோபல் சிஸ்டம் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த சிஸ்டத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு புது சிஸ்டத்தை உருவாக்குறது மட்டும்தான் இருக்கிற வழி. ஆனா அதுக்கு இன்றைய இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிக்கிறவனுங்க தகுதியானவன்களா இல்ல. நாட்டு தலைவர்கள்ங்கிறவனுங்க தகுதியானவன்களா இல்ல. எந்த சைட்லயுமே தலைவனுங்க வந்து சரியில்லை. அது சைனா சைட்லயும் சரியில்லை, ரஷ்யா சைட்லயும் சரியில்லை, எவனுமே சரியில்லை. இப்ப இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலையில உலக மக்கள் வந்து சிக்கியிருக்கிறாங்க. இத வந்து தங்களுடைய கையில எடுக்கிறத தவிர மக்களுக்கு வேற வழி கிடையாது. அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த இந்த இன்சானிட்டி வந்து உலகம் முழுக்க பரவி கிடக்கிற இந்த இன்சானிட்டியில இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். வேற வழியே கிடையாது. இத வந்து எதிர்த்து நின்னுதான் ஆகணும். ஆனா அதற்கான கட்டமைப்பு கிடையாது. மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்காக அல்லோலப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லயும் மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதுல எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து இதை மாத்தி புது அமைப்பை எப்படி உருவாக்குறது ஒரு இதுவும் இல்ல. ஸோ இது என்ன சொல்றது, ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு தான் இப்ப இருக்கிற வேர்ல்டு. இது வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு நாடா இல்ல. அமைதிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. மீண்டும் வந்து போர் தான் இந்த பகுதியில வெடிக்க போகுது. வேற வழியே கிடையாது. மக்கள் உயிரிழப்புகளை தடுக்கவே முடியாது. மீண்டும் இனப்படுகொலை வந்து கட்டவிழ்த்து படப்போகுது. இஸ்ரேலியர்களை காப்பாத்திக்கிட்டு உலக நாடுகள் வந்து அந்த குண்டை வந்து வாங்கிக்க போறானுங்க. அதுதான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்திலையும் இருக்கு. இது தொடக்கத்திலேருந்தே இந்த ஒரு அச்சம் இருந்துச்சு. அது வந்தப்பவே அந்த 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணது, அது திருப்பி வந்தப்ப எடுத்ததை படிச்சது எல்லாமே பார்த்தா அது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா வந்து யாரையுமே இது பண்ணாம அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணி இருக்க கூடாது. ஹமாஸ் எல்லாருமே வந்து டோட்டலா வெளியே போயிருக்கணும். இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமா வெளியில போனதுக்கு அப்புறம் செஞ்சிருக்கணும். இது ரிஸ்க் அப்படி நீங்களும் சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே சொன்னாங்க. அந்த ஒரு ரிஸ்க்கை தான் இப்ப
ஹமாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நல்லா பார்க்க முடியுது. இது வந்து பலஸ்தீன மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதே நமக்கு ரொம்ப கவலை தரப்பட ஒரு விஷயமா இருக்குது. இதுல வந்து இன்னும் ஒண்ணு, அஹ் இஸ்ரேலிய பாராளுமன்றத்துல வந்து போன வாரத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற இஸ்ரேலிய சிறைவாசிகள், இஸ்ரேல் உள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன சிறைவாசிகளை சுட்டு கொலை பண்றதுக்கு ஒரு இது சட்ட ஆதரவு, சட்ட சட்டமா மாத்துறது அப்படின்ற ஒரு இது. அதை கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்தடுத்த வேலையில நகர்ந்திருக்காங்க. இது எப்படி உலகம் ஏத்துக்குதுன்னு எனக்கு புரியல. இது கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய இதை கொண்டு வந்திருக்கணும் இது. ஏன்னா வந்து வேற ஒரு நாட்டுடைய மக்களை உங்க நாட்டு சிறையில வச்சு நீங்க வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, பொய் காரணத்தை சொல்லி கைது பண்ணிட்டு வந்துட்டீங்க. கைது பண்ணிட்டு வந்த உடனே அவங்களை எல்லாத்தையும் சுட்டுக் கொல்லுவோம் அப்படின்னு ஒரு சட்டமா ஏற்றுறது அப்படிங்கிறத எப்படி இதை ஏத்துக்கிறாங்க? வெளியில ஏன் அது கொஞ்சம் கூட ஒரு அவுட்ரேஜ்க்கு நடக்கவே இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அவைங்க கொண்டு வந்திருக்கிறது அந்த தீர்மானம் என்ன? அது உண்மையிலேயே அவ்வளோ இதா? ஏன்னா அவிங்க தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நாங்க அப்படியெல்லாம் எல்லாரையுமேலாம் பண்ணல. ம் தீவிரவாத இதுக்கு கீழ அண்டர்ல யாரெல்லாம் கைது பண்ணி, அவங்களுக்கு வந்து கோர்ட் தண்டனை குடுத்திருக்கோ, அவங்கள மட்டும் தான் நாங்க கொலை பண்ண போறோம். சுட்டுக் கொல்ல போறோம் அப்படின்றாய்ங்க. இது கூச்சமே இல்லாம சொல்றாய்ங்க. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சட்டத்த பத்தி எதாவது படிச்சீங்களா? அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அவனுங்க தீவிரவாத முத்திரை குத்தி யார உள்ளுக்கு கொண்டு வரானுங்க? பாலஸ்தீன இளைஞர்கள், பாலஸ்தீன குழந்தைகள வந்து தீவிரவாத முத்திரை குத்தி கொண்டு வரானுங்க. அதாவது எதிர்த்து ராணுவ துருப்பு வந்து போய் நின்னு அவன் வீட்ட வந்து அடிச்சு உடைச்சு, அவன புடிச்சு கைய உடைச்சான்னாக்க, எதிர்த்து கல்ல கில்ல எடுத்து அடிச்சான்னாக்க, ஒரு சின்ன பையன் 10 வயசு பையன் வந்து கல்ல எடுத்து அடிச்சான்னா, அவன் தீவிரவாதி. இப்ப தீவிரவாதிகள தூக்குல போடுறது, இல்ல கொலை பண்றதுங்கிறத இப்ப சட்டமா கொண்டு வரானுங்க. அதுதான் செயல்படுத்த போறானுங்க. இதுல என்ன தீவிரவாத செயல்னா, எல்லாருமே தீவிரவாத செயல்ல ஈடுபட்டதா தான் சொல்றானுங்க. எந்த சட்டம் இருக்கு? எந்த கோர்ட் வந்து அந்த நாட்டுல வந்து உருப்படியா இயங்குது? எந்த கோர்ட் வந்து அத தீர்மானம் பண்ணுது? கோர்ட்டே வந்து அப்பத்தைட் கோர்ட்டு. கோர்ட்டே ஜைனிஸ்டுகளோட கோர்ட்டு. கோர்ட்ல இருக்கிறவனும் செட்டிலர் தான். அவன் எங்கிருந்து வந்தவன்? அவன் இந்த நிலத்துக்கு சொந்தமானவன் கிடையாது. அவன் இந்த நாட்ட காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த கோர்ட்டயே வச்சிருக்கிறான். ஸோ அவனுங்கள்ட்ட இருந்து எப்படி வந்து நியாயம் கிடைக்கும்? எந்த நியாயமும் கிடைக்கிறதில்ல. கிடைக்க போறதில்ல. இன்னும் சொல்லப்போனா, ஒரு நாட்டுல வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய கோர்ட் நடைமுறைங்கிறது, நீதிமன்ற நடைமுறைங்கிறது, வெளிநாடு வந்து தலையிடக்கூடாது கோர்ட் நடைமுறைகள்ல. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து நேரடியா இஸ்ரேலிய பிரசிடென்ட்க்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி நெத்தன்யாகு வந்து அவனுடைய கோர்ட் கேஸ்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுக்கு இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் வந்து திருப்பி லெட்டர் எழுதுறான். அத நேரடியா நெத்தன்யாகு தான் போடணும். ஏன்னா, அது மாரி தான் எங்கள்ட்ட சட்டம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நேரடியா ஒரு குற்றவாளி கோர்ட்டுக்கு நான் வந்து என்னுடைய குற்ற செயல்கள்ல இருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டாக்க விட்டுருவோங்கிறான். அத வந்து அமெரிக்கா சொன்னுச்சுன்னாக்க, எங்க ஊர்ல இருக்கிறவனுங்க இவனுங்களே கேட்கட்டும். கேட்டாக்க தான் நாங்க விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்படித்தான் ஒரு நாட்டினுடைய கோர்ட் சிஸ்டம் வந்து இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டுல வந்து கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இந்த நாட்டுல வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு செட்டிலர் காலனி. இவனுங்களுக்கு எல்லை கிடையாது. எல்லை நிர்ணயமே பண்ணல இவனுங்க. இதுவரைக்குமே வந்து எந்த எல்லையும் நிர்ணயம் பண்ணல. ஏன்னா இவனுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு காலத்திலயும் வந்து இவனுங்க வந்து எல்லைய வந்து வரையறுத்து அதுக்குள்ள நின்னவனுங்க கிடையாது. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் இவனுங்களுக்கு சட்டம் கிடையாது. இவனுங்களுக்கு கோர்ட் கிடையாது. இவனுங்களுக்கு எந்த நியதியும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இது ஒரு செட்டிலர் காலனி. ஒண்ணுலயும் அடங்காத செட்டிலர் காலனி. ஸோ அதுதான் வந்து இந்த நாடு. இப்ப இந்த நாட்டு ஒரு இனப்படுகொலை பண்ணதுக்கு இன்னைக்கு ரிவார்டு குடுக்குறானுங்க யுனைட்டட் நேஷன்ஸ்னுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல. இத செயல்படுத்தினா மட்டும் என்ன பண்ணிற போறானுங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. சப்போர்ட் பண்ணுவானுங்க, ஆதரிப்பானுங்க. அதான் நடக்கும். இப்போ இதே சமகாலத்துல வந்து 2 தாக்குதல்கள் நான் தொடக்கத்துல சொன்ன மாரி, ஒண்ணு வந்து லெபனான் மீது நடக்கக்கூடிய தாக்குதல். அதேபோல இந்த பக்கம் கடந்த 2, 3 நாட்களா வந்து காசால தாக்குதல் நடத்திட்டு, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதுலலாம் வந்து ஹமாஸோட ஆட்கள் இருந்தாங்க. அவங்க மேல அந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து மிகப்பெரிய அளவுல குழந்தைகளும், பெண்களும் இறந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 25, 28 வளர்ந்து இப்ப வந்து 30 ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்னன்னா, 34 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 70 பேருக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து பழைய மாதிரியே கண்டினியூ தினம் ஒரு 100 பேரை கொல்லுவோம். உன்னால முடிஞ்சத பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச மாரியான ஒரு வேலையா தான் இருக்கு. பேருக்கு தான் இது சீஸ்ஃபயரா இருக்கிற மாரி தெரியுது. இந்த கொலைகள் வந்து மீண்டும் வந்து ஹமாஸ புஷ் பண்ணி நீ ஆயுதத்த கையில எடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து தினம் தினம் 2 பேர் 3 பேர்ன்னு ட்ரோன் மூலியமா கொன்னுகிட்டே இருக்காங்க லெபனான்ல. லெபனான்ல வந்து எப்ப ஹிஸ்புல்லா ஃபீல்டுக்கு வா, ஹிஸ்புல்லாவே நீ வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுற மாதிரியான வேலையை தான் இவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஹமாஸ் இந்த விஷயத்துல எப்படி இதை டீல் பண்ண போகுதுன்ற கேள்வி எனக்கு இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமா இவனுங்க வந்து போரியல் ரீதியா தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. அக்டோபர் 7 தொடங்கி அக்டோபர் 7லயே தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த எம்பையரு, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆயுதத்தை கொடுத்து இனப்படுகொலையை நடத்த வச்சானுங்க. முழுமையான உதவி வழங்கினானுங்க. எல்லா வகையான உதவியும் வழங்கினானுங்க. எல்லாம் பண்ணியும் வந்து போர்ல வந்து வெற்றி அடைய முடியல இஸ்ரேலால. விஷயம் வந்து அதுதான். இஸ்ரேலால எல்லா உதவிகளையும் பண்ணி கம்ப்ளீட் அவங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி போர்ல வந்து வெற்றி அடைய முடியல இஸ்ரேல்னால. ஹமாஸ் அழிக்க முடியல. ஹமாஸினுடைய ஆயுதங்களை பறிமுதல் பண்ண முடியல. ஹமாஸினுடைய ஆட்சி நிர்வாகத்தை எதுவுமே பண்ண முடியல. அட்மினிஸ்ட்ரேஷனை எதுவுமே பண்ண முடியல. ஸோ கம்ப்ளீட் தோல்வி. போரியல் ரீதியா அவனுங்க சொன்ன எந்த விஷயத்தையும் அவனுங்களால செயல்படுத்த முடியல. அப்போ போரியல் ரீதியாவும் தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. ப்ரொபகேண்டா ரீதியாவும் தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. ஏன்னா இதுவரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேல வந்து உருவாக்கி வச்சிருந்த அவனுங்களுடைய முகத்தை வந்து இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா வந்து கிழிச்சு எறிஞ்சிருச்சு இந்த சம்பவங்கள். ஹமாஸினுடைய அந்த ப்ரொபகேண்டா பவர்ங்கிறது ஒட்டுமொத்தமா இவனுங்களுடைய 100 ஆண்டு கால ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி இவனுங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த கட்டமைப்பை வந்து சிதைச்சிருச்சு. ப்ரொபகேண்டால இவனுங்களை யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. எந்த நாடும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. எந்த நாட்டு மக்களும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. எல்லா மக்களுக்கும் இவனுங்க ஒண்ணு சொன்னானுங்கன்னா, அடுத்த செகண்டே வந்து இவனுங்க எதுக்கு சொல்றானுங்கங்கிறத இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மக்களே எழுதுறாங்க. அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவா வந்து உணர்த்திருச்சு. அப்போ கம்ப்ளீட்டா வந்து ப்ரொபகேண்டால ஃபெயில் ஆயிட்டானுங்க. ப்ரொபகேண்டால ஃபெயில் ஆயிட்டானுங்க. மிலிட்டரிலி ஃபெயில் ஆயிட்டானுங்க. சர்வதேச அரங்க பொறுத்தளவுல இன்னும் மிரட்டல் மூலமா இந்த அரபு அடிமைகளை வச்சுக்கிட்டு தான் வந்து இவனுங்களால காரியத்தை சாதிச்சுக்க முடியுது. பொருளாதார ரீதியாவும் இந்த அரபு அடிமைகளை வச்சுக்கிட்டு தான் இவனுங்களால காரியம் சாதிச்சுக்க முடியுது. இந்த அரபு அடிமைகள் இல்லைன்னா இவனுங்க எல்லாத்துலயுமே தோல்வி அடைஞ்சிருப்பானுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இந்த தீர்மானமே வந்திருக்காது அரபு அடிமைகள் இல்லைன்னா. அரபு அடிமைகளும் இந்த ரமல்லால இருக்கக்கூடிய அடிமையும் தான் மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்பு நாடுகள்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி இதை வந்து நீங்க வீட்டோ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் வந்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமா இந்த அரபு அடிமைகள் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா கூட நின்னுதான் இந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, அரபு அடிமைகளை வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆளை வச்சுக்கிட்டு உன்னைய வந்து நான் வந்து தோற்கடிப்பேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் ஆளே என் கூட நிக்கிறான். அப்படின்னு வந்து இந்த மக்களுக்கு சொல்றாங்க. இப்ப இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணுவேன். உன் ஆளே என் கூட தான் நிக்கிறான். அவனும் சேர்ந்து தான் நாங்க பண்றோம். உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கேட்கிறானுங்க. நான் குண்டு போடுவேன். எந்த முகாந்திரமும் இருக்காது. நான் சொல்லுவேன். எதை வேணாலும் சொல்லுவேன். மக்கள் போனாங்க, அதனால குண்டு போட்டேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் பாலஸ்தீனியன், அதனால நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? அப்படின்னு கேட்கிறானுங்க. லிட்டரலி அததான் கேட்கிறானுங்க. இதுக்கு பேர் என்னன்னா சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன். சைக்கலாஜிக்கல் வார் நடத்துறானுங்க. போரியல் ரீதியா தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. ப்ரொபகண்டால தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. பொலிட்டிக்கலி தோல்வி அடைஞ்சிட்டானுங்க. எல்லா பக்கமும் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கடைசியா எடுத்திருக்கிற ஆயுதம் உளவியல் போர் தான் நடத்துறானுங்க. உளவியல் போர் தான் ஒட்டுமொத்தமா நடக்குது. இந்த தீர்மானமே வந்து உளவியல் போர் தான். ஏன்னா இது களத்துல வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இது களத்துல வந்து எந்த ஸ்டெபிலிட்டி இந்த பகுதிக்கு வரப்போறது கிடையாது. போர் நிக்க போறது கிடையாது. ஹமாஸனுடைய ஆயுதங்களை இவனுங்க கைப்பற்ற போறது கிடையாது. எதுவுமே நடக்க போறது இல்ல. இஸ்ரேலால பண்ண முடியாததை இவனுங்க எதுவும் பண்ண போறது இல்ல. பாகிஸ்தான் ராணுவமும் அசர்பைஜான் ராணுவமும்
இவன் இந்தோனேஷியன் ராணுவமும் ஒண்ணும் கிழிச்சிட போறதில்ல. அவனுங்க இந்த பகுதிக்கு சொந்தக்காரனுங்களும் கிடையாது. அவனுங்களுக்கு இங்க என்ன இருக்குன்னும் தெரியாது. அந்த பகுதிக்கு தொடர்பு இல்லாதவனுங்க. எல்லாருமே பலஸ்தீனியர்கள பொறுத்தளவுல வெளிநாட்டுக்காரன் தான். எவனா இருந்தாலும் அவன் நிலத்துக்கு சொந்தம் இல்லாதவன் தான். அவன் வந்தான்னா அழிப்பான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் கிழிக்க போறதில்ல. ஆனா விஷயம் என்னன்னா, சைக்காலஜிக்கலா நம்மள தோற்கடிக்கிறானுங்க. சைக்காலஜிக்கலா நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்றானுங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? உன் ஆளே என் கூட நிக்கிறான். அவன் கூட நின்னுகிட்டு தான் நான் பண்றேன். அவனே சொல்றான். பார்த்துக்க, கேட்டுக்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்றானுங்க. அது நமக்கு ரொம்ப மன குமுறல ஏற்படுத்துது. கோவத்த உண்டாக்குது. ஹியூமிலியேஷன உருவாக்குது. நம்ம ஆளே சேர்ந்துட்டு இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நொந்து போற அளவுக்கு சூழ்நிலை வந்து மாறுது. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் இது உச்சகட்டமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா போரியல் ரீதியா தோற்கடிக்க முடியாதத அவனுங்க சைக்காலஜிக்கலா தோற்கடிக்கிறதுக்கான பணியில இப்ப ஈடுபடுறானுங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதுல வெற்றி அடைஞ்சுட்டு இருக்கானுங்க. இதே காலத்துல வந்து சவுதி அரேபியா வந்து F-35 விமானம் வந்து அமெரிக்காட்ட வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த 2 நாளா வந்து சவுதியோட இளவரசர் சல்மான் வந்து வெள்ளை மாளிகையெல்லாம் போய் அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அமெரிக்கால இருக்காரு இப்ப. அந்த F-35 விமானத்தை வந்து நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்னா, எ அமெரிக்கா குடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சவுதி குடுக்கணும்னா எங்களுக்கு 2, 3 இதெல்லாம் ஓகே பண்ணி தரணும். நார்மலைசேஷன் கூட பண்ணிறணும். பாலஸ்தீன்ற நாட கேட்கக்கூடாது. அப்படின்லாம் இஸ்ரேல் அழுத்தம் குடுத்துச்சு. அது பெருசா நடக்கலன்னு நெனைக்கிறேன். இப்ப கடைசியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி அதாவது இஸ்ரேல் என்ன டெக்னாலஜி வச்சிருக்கோ, அத விட குறைவான அளவிலான டெக்னாலஜிய மட்டுமே நீங்க வந்து சவுதிக்கு குடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதையும் சரின்னு அவைங்க அமெரிக்கா ஒத்துக்கிட்டாய்ங்க. அதையும் வாங்குறதுக்கு சவுதி தயாரா இருக்குது. அந்த கருமத்த எதுக்கு தான் வாங்கணும்னு தெரியல. வேற எங்கேயாவது போய் வாங்கிட்டு போலாம். இத விட நல்லதா. ஆ ஒரு துக்குனோண்டு நாடு வந்து உங்கள மிரட்டுதுன்னு சொல்லி, அவன் சொல்றதுக்காக நீங்க வந்து உங்களுடைய செக்யூரிட்டில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி நாளைக்கு வந்து உங்கள நீங்களே சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வருது. இதுல இந்த ட்ரிப்ல வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்குதா? சல்மானுக்கும், ட்ரம்புக்கும் நடுவுல? இதுவும் அதே சைக்காலஜிக்கல் வார்ஃபேரினுடைய ஒரு அங்கம் தான். வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா, இப்ப நான் தான் என் ஆள் வரான். இப்ப இன்னைக்கு அவன் சொல்லியிருக்கிறான். சவுதி இளவரசர் அ முகமது பின் சல்மான் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, ட்ரம்ப் சொன்னது ஏற்கனவே பேசியிருந்தது $600 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா உத்தரவாதம் குடுத்திருந்தது. போன முறை ட்ரம்ப் வந்திருந்தப்போ. ஏதான் எல்லாரும் ஓடி வந்து கால்ல விழுந்து ரிங்க கிஸ் பண்ணானுங்க. அப்ப குடுத்திருந்த உத்தரவாதங்கிறது $600 பில்லியன். இப்போ முகமது பின் சல்மான் வாண்டடா போய் சொல்றது என்னன்னா, $1 ட்ரில்லியன் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உன் கூட என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாலஸ்தீனியர்களை பொறுத்தளவுல சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் அமெரிக்காவினுடைய கால்ல விழுந்து கிடக்குறாருங்கிறத அவரு தெளிவா சொல்றாரு. சோ இந்த ஹியூமிலியேஷன் தான் வந்து அமெரிக்காவுக்கு தேவை. இத வந்து ஹியூமிலியேட் பண்ணும். அரபு மக்களை ஹியூமிலியேட் பண்ணும். உன் தலைவன் வந்து என் காலடியில விழுந்து கிடக்குறான் அப்படிங்கிறத சொல்லணும். அத பண்றானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போன முறையே அத வந்து பேசியிருக்க வேண்டிய விஷயம். முக்கியமான விஷயம். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஒரு குழந்தைகள்ட்ட தகாத உறவுல ஈடுபட்டு கொடுமைப்படுத்தின ஒரு பெடோஃபைல். பல்வேறு நாட்டினுடைய உளவுத்துறைகளுக்காக இயங்குனவன். குறிப்பா வந்து மொசாதினுடைய கையாளு. மொசாதுக்காக இயங்குனவன். அதே போல அமெரிக்காவினுடைய CIA கூட இணைந்து இயங்குனவன். சோவியத் யூனியனுடைய KGB கூடயும் சேர்ந்து இயங்கியிருக்கிறான். அவன்ட்ட பல நாட்டு தலைவர்களினுடைய வீடியோ ஆதாரங்கள், மற்ற விஷயங்கள், போட்டோ ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். எல்லா பயல்களும் பெடோஃபைலா இருந்திருக்கிறானுங்க. குழந்தைகள்ட்ட தகாத உறவுகள வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க. சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பிம்ப். அந்த பிம்ப் எல்லா தலைவர்களையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். ரொம்ப காலமா கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். அமெரிக்காவினுடைய அதிபர்கள் உட்பட எல்லாரையும் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் வந்து 2008ல அவனுக்கு எதிரா வந்து கேஸ் வந்து யாரோ ஒரு விக்டிம் வந்து கேஸ் குடுத்ததுல அவன் வந்து இது எல்லாமே வந்து தெரிஞ்சு போயி அவனுடைய டேட்டாவ பூரா வந்து எடுத்துட்டாய்ங்க FBI.
FBI எடுத்து விசாரணை நடத்திட்டு இருந்தது. கடைசியா வந்து அவன் ஜெயில்ல இருக்கும்போது மர்மமான முறையில தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லிட்டானுங்க. அவன் ஜெயில்ல இருந்து செத்து போனான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். பல கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர்ஸ் வந்து அவன் வச்சிருந்தான் காசு. அஹ் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தவன் எகூத் பராக். எகூத் பராக் வந்து அஹ், அவன் கூட இருந்ததுக்கான ஆதாரங்கள் கண்டேலா குரூப்னு ஈரான்ல இருந்து ஒரு ஹேக்கர் குரூப் அந்த ஆதாரங்களை பூரா எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ அவன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவன். 13 13 முறை வந்து 35 முறை 3 மாசத்துல 35 முறை வந்து எகூத் பராக்கு எப்ஸ்டீனுடைய மாளிகையில தங்கி இருந்திருக்கிறான். பாஸ்டன்ல வந்து அவன் ஒரு மாளிகை வச்சிருந்தான். அந்த மாளிகையில போய் தங்கி இருந்திருக்கிறான். 35 முறை தங்கி இருந்ததா சொல்றாங்க. 13 முறை சென்றதா சொல்றாங்க. 35 நாள் தங்கி இருந்ததா சொல்றாங்க. எதற்காகன்னா டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்காக போயிருக்கிறான். அப்போ எப்ஸ்டீன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த உலக தலைவர்கள் முக்கியமான அதுல இந்திய தலைவர் கூட ஒருத்தர் வந்து சிக்கியிருக்கிறாரு. அவர் பேர் வந்து பிஜேபியினுடைய மினிஸ்டரா முன்னாடி இருந்த ஒரு சிங்கு, பஞ்சாபி சிங்கு. ஹர்மீத் ஹர்மீத் சிங் பூரியா என்னமோ பேரு. அவருடைய பேரும் வந்து அதுல வந்திருக்கு இமெயில்ல. பல தலைவர்கள் புட்டின்ட்ட ட்ரம்பினுடைய போட்டோ யாரையோ என்னமோ பண்ணதுக்கு அந்த போட்டோ வந்து ட்ரம்ப் புட்டின்ட்ட இருந்ததா அவனே வந்து அவனுடைய இமெயில்ல பேசியிருக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து போன வாரத்துல லீக் ஆச்சு. ஏற்கனவே ஒரு முறை வந்து லீக் ஆயிருந்தது. போன வாரத்துல ஹவுஸ் டெமோக்ராட்டிக் கமிட்டின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்காரனுங்க ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ இன்னைக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல அந்த மேகா மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்து பெரிய சிக்கலை உருவாக்கி ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி நின்றுட்டு இருக்கு. அதுல முகமது பின் சல்மானுடைய விஷயமும் வந்து இமெயில்ல வந்திருக்கு. முகமது பின் சல்மான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு டென்ட் கொட்டகை அனுப்புனதா அந்த இமெயில்ல வந்திருக்கு. இப்ப எதுக்காக டென்ட் கொட்டை அனுப்புனா அப்படின்னா, குழந்தைகள் கூட ஜாலியா இருக்கிறதுக்கு டென்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு சவுதியினுடைய இளவரசர் எப்ஸ்டீனுக்கு. எப்ஸ்டீன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததுக்கான ஆதாரங்கள் அதுக்குள்ள இருக்கிறதா நம்பப்படுது. அதே போல இன்னைக்கு லெபனானுடைய ஸ்பெஷல் ஆன்வாய் வந்திருக்கக்கூடிய தாமஸ் பராக்குக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறான். அதுல வந்து எப்ஸ்டீன் சொல்லியிருக்கிறான், அவன் கூட இருக்கிற குழந்தைய காட்டு, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப எந்த குழந்தை? அப்ப குழந்தைய வந்து அவன் அனுப்பிச்சு விட்டுருக்கிறான். அந்த குழந்தையோட போட்டோவை அனுப்பு, நான் சந்தோஷமா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு பிம்ப் வேலை பார்த்து அவன் உலக தலைவர்கள் முழுக்க வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்கிறான். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து அவன் மொசாத்துக்கு அனுப்புனதா நம்பப்படுது. இப்ப மொசாத் அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் உலக தலைவர்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த விஷயத்துல முகமது பின் சல்மான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து விடுவிக்க சொல்லி கடந்த ஒரு வாரமா பெரிய நெருக்கடி உருவாக்கி கடைசியா இன்னைக்கு அதற்கான ஓட்டெடுப்பு நடந்து நேத்து அதுக்கு அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. வேற வழியே இல்லாம ட்ரம்ப்பும் வந்து அதை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ஏன்னா இல்லைன்னா வந்து உள்நாட்டுல பெரிய சிக்கல் உருவாகிட்டு இருந்தது. அதனால வேற வழியே இல்லாம அதை வந்து ஒத்துக்கிட்டான். இப்போ நேற்றுக்கு வந்து ஓட்டெடுப்புல அவனுங்க அங்கீகாரம் பண்ணிட்டானுங்க அதை ரிலீஸ் பண்ண சொல்லி. இப்போ அந்த ஃபைல் யார்கிட்ட இருக்குன்னா எஃபிஐனுடைய தலைவர்கிட்ட இருக்கு. எஃபிஐனுடைய டைரக்டர்கிட்ட இருக்கு. எஃபிஐ டைரக்டர் யாருன்னா காஸ் பட்டேல்னு ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கன். அவன் வந்து ட்ரம்பினுடைய நெருங்கிய ஆதரவாளன், ட்ரம்பினுடைய கட்சிக்காரன். அவன்கிட்ட தான் வந்து அந்த ஃபைலினுடைய எல்லாமே இருக்கு. இப்போ முகமது பின் சல்மானுடைய ஆதாரங்கள் வெளிவராம இருக்கணும்னா முகமது பின் சல்மான் பிரைப் பண்ணணும், லஞ்சம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த பயணம். அப்ப இந்த பயணத்துல நீ குப்பையை கூட கொடு, F-35ன்னு எழுதி கூட கொடு, பரவாயில்ல, நான் $1 trillion தரேன், என்னுடைய ஆதாரங்கள் வெளியில வர வேண்டாம், அதை அழிச்சிருங்க அப்படிங்கிறது தான் டீலு. ஸோ இதற்காக தான் இவன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே வந்து அரபு மக்களை ஹியூமிலியேட் பண்ணணும். உன் ஆளு என் காலில் கிடக்காங்கிறத நிரூபிக்கணும், சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா அக்டோபர் 7ல மக்களுக்கு ஏற்பட்ட அந்த
புத்துணர்ச்சிங்கிறத அளிக்கிறது தான் ஒட்டுமொத்தமா அக்டோபர் 7ல இருந்து இன்றைய வரைக்கும் நடக்குது. இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரினுடைய அடிப்படை என்னன்னா, அக்டோபர் 7ல பெற்ற வெற்றியில கம்ப்ளீட்டா உங்க மனநிலையிலிருந்து வெளிய நீக்கி, உங்களுடைய சைக்காலஜிலிருந்து நீக்கி, ட்ரமடைஸ் பண்ணி, இதுக்கு மேல அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம் எந்த நாட்டுல, எந்த விடுதலை அமைப்புக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத நிலைநிறுத்துறது தான் இந்த 2 ஆண்டுகள் நடக்கிற போர். இந்த 2 ஆண்டுகள் நடக்கிற போர்ல, போ ராணுவ ரீதியா எந்த வெற்றியையும் பெற முடியல. சைக்காலஜிக்கலா உங்கள வீழ்த்தணும். இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு ஒரு ஹீரோயிசமா ஃபீல் பண்ணி நீங்க போயிடக்கூடாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்கள் போராட்டம்ங்கிறது வெற்றி அடைஞ்சதுனால, எப்படி வந்து அந்த திட்டத்த வந்து ஓகே சொல்லிட்டு, போராட்டத்த எப்படி தடியடி கொண்டு ந அடிச்சு, மீனவ மக்கள் இதற்கு உதவி பண்ண மீனவ மக்கள் மேல பூரா வழக்க போட்டு, பெரிய நெருக்கடிய பல வருஷங்கள் அவங்க வந்து சிக்கல்ல அனுபவிக்கிற மாதிரி பண்ணாய்ங்களோ, எப்படி தூத்துக்குடியில வந்து போராட்டம் நடந்து மக்கள் வந்து பெரிய எழுச்சி கொண்டு போனப்போ, துப்பாக்கி சூடு நடத்தி மிரட்டுனாய்ங்களோ, அதே மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு சர்வதேச அரங்குல நடக்குது. இப்ப இந்த நாடுகளினுடைய மனநிலைங்கிறதும், இதுக்கு ஏன் வந்து ஆதரவு குடுத்து, இத்தனை ஆண்டுகள் வந்து இந்த 2 ஆண்டுகள் காலம் வந்து போராட்டம் நடந்து, ஒரு இனப்படுகொலை நடக்கிற வரைக்கும் அனுமதி குடுத்தாய்ங்க. உலக நாடுகள் யாருமே பெருசா இத வந்து எதிர்க்கல. பேச்சுக்கு எதிர்த்தாய்ங்களே தவிர, படைபலத்தோட கொண்டு வந்து இத தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியையும் யாருமே எடுக்கல. இல்ல இந்த அமைப்புகளுக்கு முழுமையான உதவிய வழங்குறதுக்கும் யாரும் முன் வரல. இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, இந்த சம்பவம் வந்து மக்கள் மத்தியில ஏன்னா அவங்க பார்க்கிறது பாலஸ்தீனியர்கள மக்களா, ஒரு நாடா கிடையாது. மக்களா. மக்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு ஹீரோயிச சிந்தனை உருவாயிடுச்சு. தன்னுடைய எஜமான வந்து அடிச்சு விரட்டி, தங்களுக்கு வந்து பணிய வைக்க முடியுங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் வந்து விடுதலை வாங்க முடியுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, எல்லா நாடுகள்லயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் வந்து எதிர்த்து நின்னா நம்மளால அடிச்சு வின் பண்ண முடியும். அப்படிங்கிற உத்வேகம் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வந்துருங்கிறதுக்காக தான் உலக நாடுகளும் இத பெருசா கண்டுக்கல. ரஷ்யா உட்பட எதுவுமே கண்டுக்கல. இன்னும் சொல்லப்போனா ரஷ்யாவினுடைய மோசமான செயல்பாடுங்கிறதே சமீபத்துல வந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல மிக அதிகமான ஆயுள வந்து அ இஸ்ரேலுக்கு குடுத்த முதல் நாடு வந்து ரஷ்யா. அடுத்து கசகஸ்தான், அடுத்து அசர்பைஜான். இப்படி பல்வேறு நாடுகள் சேர்ந்து குடுத்திருக்காய்ங்க. இதுல அதிகமான எண்ணெய வந்து குடுத்தது, எண்ணெயும் அ அ எரிவாயுவையும் குடுத்தது வந்து ரஷ்யா தான். அப்போ ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிரான சண்டையில உலகத்தினுடைய 3ஆம் உலக நாடுகள் எல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிற இதே சமவேளையில, இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவா, அமெரிக்க கூட்டணிக்கு ஆதரவா எண்ணெய குடுத்து, இஸ்ரேல காப்பாத்துற பணியிலும் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ இது எல்லாம் ஏன் அப்டின்னா, நம்ம சொன்ன இந்த விஷயம் தான். மக்கள்ட்ட உத்வேகம் வந்துருச்சுன்னா, அரசாங்கங்கள் நிக்க முடியாது. அரசுங்கிறது ஆதிக்கத்தின் அ அடையாளம். அந்த அரசுங்கிறது ஆதிக்கத்தின் மூலமா தான் வந்து நிலை பெற்று நிக்க முடியும். அப்ப அரசுக்கு எதிரா மக்கள் வந்து கிளர்ந்துடுறதுக்கு, இந்த சம்பவம் வந்து ஒரு அடையாளமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், இந்த இனப்படுகொலை போர் வந்து இவ்வளவு உக்கிரமா நடக்குது. அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ங்கிறது இவ்வளவு உக்கிரமா நடக்குது. நீங்க இதே சம்பவம் நம்ம பலமுறை முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கோம். இலங்கையில ஏன் வந்து இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு? ஏன் புலிகள மட்டும் அழிச்சுட்டு விட்டுருக்கலாமே அப்படின்னா, மீண்டும் அந்த போராட்ட மனநிலைங்கிறது, இல்ல புலிகள் காலத்துல மக்கள் வந்து ஆ அந்த புலிகளினுடைய ஆளுமை கீழ இருந்த மக்கள் வந்து அனுபவிச்ச விஷயங்கள எதையும் மீண்டும் வந்து நெனச்சு கூட பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இனப்படுகொலை பண்ணது. ட்ரமடைஸ் பண்றது. மக்கள வந்து இதுக்கு மேல உன்னுடைய மனசுல வந்து அந்த எண்ணத்தையே வந்து நீ வச்சுக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி தான் வந்து இனப்படுகொலைகள் நடத்தப்படுது. ஸோ அந்த பின்னணியில இருந்து தான் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இது வந்து போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியல. மக்கள் வெற்றி அடையாளத்தோட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, மக்களுடைய மனநிலைய உடைக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்.
ஓ! புரியுது, புரியுது தோழா. இது இவங்க எந்த எல்லைக்கெல்லாம் போனாய்ங்க, இது ஏற்கனவே நீங்க பேசும்போது சொன்னீங்க, இந்த ஸ்ரீலங்கன் மாடல தான் இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு. அதனுடைய கடைசி வடிவத்த தான் எல்லாமே தோல்வி அடைஞ்சு, கடைசியா இந்த வடிவத்துக்கு வந்திருக்காய்ங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நீங்க ஜெஃப்ரி எஸ்டீவன் பத்தி சொன்னதுனால, இன்னும் ஒரு 2 விஷயம் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்தியாலேருந்து இன்னொரு பெர்சன் வந்து நேரடியா அந்த ஆள் கூட வந்து இதுல பேசியிருந்திருக்கிறான். இமெயில்ல. அது வந்து அனில் அம்பானி. அனில் அம்பானியா இல்ல முகேஷ் அம்பானியா தெரியல. 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் பேசியிருக்காங்க. நீங்க வந்து ஏன் வந்து உன்னுடைய ப்ராஜெக்ட் எதுவும் இந்தியாவுல இல்ல அப்படின்னு கேட்கிறேன். அவன் வந்து இன்னும் நான் அதுக்கு தொடங்கல. இன்னும் தொடங்கல அப்படின்னு 2017ல 18ல சொல்றான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா அத நான் டெலிகிராம்ல எழுதணும்னு நெனச்சேன். மறந்துட்டேன். என்ன நடந்திருக்குன்னா, அத பெருசாவும் பேசல. அது மேபி பாகிஸ்தான் அப்படின்ற ரீசனால இந்திய ஊடகங்கள்ல பேசலையா? இல்ல நமக்கு பெருசா வரலையான்னு தெரியல. அவன் எப்ஸ்டீன் என்ன சொல்றான்னா, ஒரு விஷயம் சொல்றான். மேற்காசிய பகுதியில ஈரான விட, துருக்கிய விட, மற்ற எந்த நாட்டையும் விட நமக்கு மிக ஆபத்தான ஒரு நபர் அப்டின்னா, அது வந்து இம்ரான் கான் தான் அப்டின்னு. அத எப்ப சொல்றான் அப்டின்னா, அந்த நாள எடுத்து பார்த்தீங்கன்னா, இம்ரான் கான் பதவியை ஜெயிச்சு பதவி ஏற்கறதுக்கு இடைப்பட்ட அந்த நாட்கள். அந்த 1 வாரத்துல. அந்த 1 வார காலத்துல சொல்றான். அதுக்கு பிறகு தான் வந்து இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல எல்லாம் நடந்து, நீங்க ஏற்கனவே நெறைய தடவ அத பத்தி பேசியிருக்கிறீங்க. இம்ரான் கான் அவங்க ஆட்சி கவுத்தத பத்தி. இப்போ வரைக்கும் இம்ரான் கான் ஜெயில்ல இருக்காப்ல. ஸோ, இப்போ வந்து ஆசிய நாடுகள்ல எந்த ஒரு சின்ன மாற்றம், எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. தங்களுக்கு அண்டர்ல தான் யாரும் இருக்கணும் அப்படின்ற இடத்துல தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கிறாங்க. அதேபோல நீங்க சொன்ன மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு இஸ்ரேலிய உளவாளி அப்படின்றத ரொம்ப அழுத்தமா பல நாளா சொல்லிட்டு இருக்கிறது வந்து முன்னாள் இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய ஜார்ஜ் காலவே தான். அவர் ரொம்ப திரும்ப திரும்ப சொன்னாரு. நீங்க சொன்ன மாரி அடுத்தடுத்த தகவல்கள் வரணும். வந்த பிறகு நம்ம அத பத்தியும் தீவிரமா டீட்டெயிலா பேசணும். இதனால பேச வேணான்றதும் இப்ப தகவல் வர ஆரம்பிச்சப்ப பேசணும். மொசாட்ல இருந்த முன்னாள் மொசாட் அதிகாரியா இருந்த ஒருத்தர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, 92, 93ல வந்து யாசர் அராஃபத்துக்கும், அ மற்ற தரப்புக்கும் வந்து அமெரிக்க தரப்புக்கும் வந்து கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு, சைன் ஆக வேண்டியது. என்ன சைன் ஆக வேண்டியதுன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. 93ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு, பிரச்சனைய டோட்டலா சால்வ் பண்றதுக்கு அத அவங்க ஒத்துக்கல அப்படின்னு. அன்னைக்கு ஒத்துக்காம போனதுக்கு காரணம் வந்து, பில் கிளின்டன் அதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பில் கிளின்டனை இவன் மிரட்டியிருக்கான். நேரடியா மிரட்டியிருக்கான். நீ ஒத்துக்கிட்ட, நீ புஷ் பண்ணி இஸ்ரேல புஷ் பண்ணி, இத வந்து இந்த ஒப்பந்தத்த வந்து இஸ்ரேல பண்ண வச்சுட்ட அப்படின்னா, உன்னோட எல்லா டீட்டெயிலும் வெளில வந்துரும்னு மிரட்டியிருக்கான். அதத்தான் அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அவைங்க பில் கிளின்டன மிரட்டுனாய்ங்க. எனக்கு கண்கூடா தெரியும். இன்னைக்கு அவைங்க வந்து ட்ரம்ப மிரட்டுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ட்ரம்ப மிரட்டி எல்லாம் சாதிப்பாய்ங்க அப்படின்னு. நீங்க கூட தொடர்ந்து சொல்லுவீங்க. நம்ம அப்படி பார்க்க முடியாது தோழர். இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்துல வந்து அ அமெரிக்கா என்ன நினைக்குதோ அதத்தான் இஸ்ரேல் செய்யுது. இஸ்ரேல் சொல்ற இத கேட்கிற இடத்துல அமெரிக்கா இல்ல அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன். அது வந்து கொள்கை ரீதியா, புவிசார் ரீதியா, பண ரீதியா எல்லாமே ஓகே தான். ஆனா, அந்த தலைவர்கள இண்டிவிஜுவல் தலைவர்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான வேலைய பல வருடங்களா இவங்க பண்ணியிருக்காய்ங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். ஸோ 2, 3 விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி அடுத்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா பேசணும். சவுதி இளவரசர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, என்ன கருமத்த பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் பேசி தான் ஆகணும் நம்ம. அதாவது மேற் தலைவர்கள கட்டுப்படுத்துறது வேற ஒண்ணும் கிடையாது. தலைவர்கள கட்டுப்படுத்துறது. இப்ப இஸ்ரேலிய உளவு நிறுவனமும், அமெரிக்கன் உளவு நிறுவனமும் 2 கூடயும் சேர்ந்து தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து இயங்கியிருக்கான். அப்ப அமெரிக்க உளவு நிறுவனத்துக்கும், இஸ்ரேலிய உளவு நிறுவனத்துக்கும் 2 நோக்கங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2க்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கணும். அப்ப அதுதான் டீப் ஸ்டேட். அமெரிக்கன் டீப் ஸ்டேட்ங்கிறது ஏகாதிபத்தியத்த முழுக்க முழுக்க உலகம் முழுக்க வந்து ஆதிக்கம் செலுத்தணுங்கிறது அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டினுடைய மனநிலை. அமெரிக்கன் டீப் ஸ்டேட் எதனால உருவாக்கப்படுது? இல்ல அமெரிக்கன் டீப் ஸ்டேட் எந்த வகையில வந்து இயங்குதுன்னா, பெருமுதலாளிகளுக்காக இயங்குது. பெருமுதலாளிகள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அமெரிக்கன் அ அ அ இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து வொர்க் பண்ணுது. அதுதான் அந்த டீப் ஸ்டேட்ங்கிறது. இப்போ டீப் ஸ்டேட் இஸ்ரேலினுடைய மொசாத் அமைப்பும், அமெரிக்கன் மொசாத் அமைப்பும் சேர்ந்து இயங்குதுங்கிறதுக்கான அடையாளம் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இப்ப இத நீங்க வந்து அப்படி பார்க்க வேண்டியதில்ல. தனிப்பட்ட நபர்கள கட்டுப்படுத்துறதுக்கு, எந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள கூட நடத்த விடாம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அதன் மூலமா மிரட்டுறது. இதுல எந்த கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. இஸ்ரேல் வந்து நெனச்சதுன்னா அமெரிக்காவ மாத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. அமெரிக்கா நெனச்சுக்கிட்டுனா தான் அமெரிக்காவ மாத்த முடியும். இஸ்ரேல்னால மாத்த முடியாது.
இப்ப இஸ்ரேல்ங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு அங்கம். அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஓகே தோழர். நான் அதுல இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன். நான் அந்த பெர்சன் வந்து அனில் அம்பானி. இங்க இருந்து இது பண்ணவர் முகேஷ் அம்பானி இல்ல. அனில் அம்பானி தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட இமெயில் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் வெளில வந்திருக்கு. அதேபோல நீங்க சொன்ன நபர் வந்து ஹர்தீப் பூரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஆயில் மினிஸ்டரா இருந்த ஒரு பர்சன். அந்த ஆளும் வந்து நிறைய தொடர்பு அவங்க கூட இருந்திருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி தான் தகவல் வருது. தகவல்கள் ஒவ்வொன்றா வரும்போது தான் தெரியும் அடுத்து. அதே போல தோழர், இப்போ நம்ம அப்படியே இதுல லெபனான் தோழர் இன்னொரு சொல்லுங்க. முக்கியமான விஷயம். நம்ம வந்து அந்த விஷயத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒரு மிக முக்கியமான நபர், யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான நபர்னா நாம் சாம்ஸ்கி. இப்போ நாம் சாம்ஸ்கி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட மிக நெருக்கமா இருந்திருக்கிறாரு. அவரு ஒருவேளை இந்த வகையில வந்து அவருக்கு தொடர்பா, இல்ல வேற பணம் கிணத்துக்காக வேலை பார்த்தாரா என்னங்கிறது தெரியல. எது எப்படி இருந்ததுனாலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு ஒரு மோசமான குற்றவாளி. ஒரு மோசமான குற்றவாளி. அதுவும் இஸ்ரேலிய உளவு நிறுவனத்துக்காக வேலை பார்க்குறாங்கிறது பரவலாவே வந்து வெளிவந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்க கூட இஸ்ரேலுக்கு எதிரா பேசக்கூடிய ஜூயிஷ் இன்டலெக்சுவலா இருந்த நாம் சாம்ஸ்கி எப்படி நெருக்கமான உறவுல இருந்தாரு. கடைசி வரைக்கும் ரொம்ப நெருக்கமா உறவுல இருந்திருக்கிறாரு. நாம் சாம்ஸ்கி மட்டும் இல்ல, நாம் சாம்ஸ்கியினுடைய மனைவி வெலரியா சாம்ஸ்கியும் நெருக்கமான உறவுல இருந்திருக்கிறாங்க. பணம் முதற்கொண்டு அவங்களுக்குள்ள பரிவர்த்தனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சாம்ஸ்கிய பல இடங்கள்ல வந்து சொன்னதா பத்திரிகைகள், வெஸ்டர்ன் பத்திரிகைகள் வந்து எழுதுது. எப்ஸ்டீன் வந்து ரொம்ப திறமையான மனுஷன். ரொம்ப இன்டலெக்சுவல். எனக்கு தெரியாத விஷயங்கள், பல விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்டர்னலா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்ஸ்டீன தான் சோர்ஸா பயன்படுத்திக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி சாம்ஸ்கியே சொன்னதா அ வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து எழுதுறாங்க. அப்படின்னா சாம்ஸ்கி வந்து என்ன மாதிரியான மனுஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. சாம்ஸ்கியினுடைய கிரெடிபிலிட்டி வந்து இன்னைக்கு கொஸ்டினுக்கு வந்திருக்கு. என்ன சிந்தனையால, என்ன இன்டலெக்சுவலா இருந்தாலும், ஏன் வந்து ஒரு வெளிப்படையான குற்றவாளி, இஸ்ரேலிய உளவு நிறுவனத்துக்காகவும், அமெரிக்க உளவு நிறுவனத்துக்காகவும் இயங்கக்கூடியவன், ஒரு நொட்டாரியஸ் கிரிமினல் கூட எப்படி என்ன உறவு உனக்கு? அப்படி என்ன உறவு வச்சுக்கிட்டு நீ என்னத்த அவன்ட்ட இருந்து வந்து அ ஞானத்த வந்து நீ பெற்ற போற? இதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. நாம் சாம்ஸ்கி நம்மளால இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட நாம் சாம்ஸ்கி வேற. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற நாம் சாம்ஸ்கி வேற. ஸோ நாம் சாம்ஸ்கிய நம்மளால வந்து இப்ப இனிமே வந்து முழுமையா ஏத்துக்கவே முடியாது. இதுல இன்னொரு பேரும் இருக்கு. ஆக்சுவலா வந்து ரொம்ப அதிர்ச்சியான பேர் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஏன் போனாரு அப்படின்லாம் கேள்வி வந்து ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேர் வந்த உடனே. ஆக்சுவலா அது நடந்ததுக்கான அது வந்து இது சப்பக்கட்டெல்லாம் கட்டல. அஹ் மறு இதுக்கு மறுதளித்து சொல்லக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி நாம் சாம்ஸ்கி கூட அந்த டயத்துல தான் போயிருந்திருக்கலாம். 2011 சமயம் தான் சொல்றாங்க. அந்த 2011 சமயத்துல கிட்டத்தட்ட வந்து வெளியில நீங்க சொன்ன மாதிரி எஃபிஐல இருந்து வெளியில தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இனிமே வந்து எந்த அபிஷியல்ஸும் வந்து அவங்க கூட இருக்கக்கூடாது. எப்ஸ்டீன் கூட வந்து உறவு வச்சுக்க கூடாதுன்னு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு தன்னுடைய இதை இதை மாத்தணும், தன்னுடைய கனெக்டிவிட்டிஸ் மாத்தணும், தன்னுடைய நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய ஐலாண்ட்ல வந்து 2011 பல இன்டெலெக்சுவல்ஸ்ல கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி, அது ஒரு நார்மல் ஒரு இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, இன்டெலெக்சுவல்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துறப்ப எல்லாத்தையும் வர வச்சிருந்திருக்கான். அப்போ வந்த நபர்கள்ல முக்கியமான நபர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஏன் வந்தாருன்னு ரொம்ப மிக கடுமையா விமர்சிக்கப்பட்டாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருடைய மறைவுக்கு பிறகும் இந்த இந்த விஷயத்தினால மேபி அந்த டயத்துல வந்து நாம் சாம்ஸ்கிக்கும் இவனுக்கும் வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இது வந்து இதெல்லாம் எனக்கு தோழர் நம்ம இவனுங்களுக்கு சப்பக்கட்டு கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இவன் அவசியம் இல்ல இல்ல இன்டலெக்சுவலா இருந்தான்னா, யாரா இருந்தான்னா, என்ன அது காரணத்துக்காக வந்தானுங்களோ தெரியாது. அவன் பிடஃபைல். அவன் குழந்தைகள கூட வந்து சேர்த்துக்க கூடாது. கொடூரமா செக்சுவல் டார்ச்சர் பண்ணக்கூடிய பிடஃபைல். உலகத்தினுடைய நொட்டாரியஸ் தீவிரவாத அமைப்புகள் கூட தொடர்புல இருக்கக்கூடியவன்.
மொசாது, சிஐஏ போன்ற அமைப்புகள் கூட தொடர்புல இருக்கக்கூடியவன், அவங்களுக்காக இயங்கக்கூடியவன். அவங்களுக்காக, மக்களுக்காக இயங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ்க்கு என்ன வேலை? தேவையே கிடையாது. அவன் யாரா இருந்துட்டு போறான். இல்ல எவ்வளவு அந்த பெரிய டயத்துல அறிவாளியா இல்ல இருந்தான்னா. நான் அத எப்படி ஃபீல் பண்றேன்னா, அந்த டயத்துல இது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஏன்னா வந்து டைரக்ட்டா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2008க்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்ததா ஆதாரங்கள் வெளிவருது. ஓகே, ஓகே. நான் சொல்றேன் 2008லயே இவன் 2011 குற்றவாளிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ம், ம். 2008க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் நாம் சாம்ஸ்கிய பத்தின சம்பவங்கள் எல்லாமே. ம், ம், ம். போயிருக்க ஒரு கூடாது அது. கம்ப்ளீட் இவனுங்களெல்லாம் நம்ம நம்பவே வேண்டியது இல்லங்க. இவனுங்க பூரா வந்து ஒரு கண்ட்ரோல்ட் ஆப்போசிஷன் அவ்வளவுதான். இவனுங்க எல்லாருமே வந்து சேர்ந்துகிட்டு ஒரு ஒரு ஒட்டுமொத்த உலக ஒழுங்கு அமைப்பு முறை இருக்குங்கல்ல. இப்ப நாடுகள் வந்து இருக்கிறானுங்க. மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு நாடுகள வந்து சட்ட நடைமுறைகள மாத்தி ஒரு கம்யூனிச இயக்கமே வந்து ஒரு நாட்ட வந்து கைப்பற்றி பெரிய ஆளா வந்து ஒரு 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 சோசலிச சமூகத்த உருவாக்கிடும்ங்கிற ஒரு நோக்கத்தோட இருந்ததுன்னா, அத அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ட் ஆப்போசிஷன் இவனுங்கல்லாம். வேற என்ன? மக்களுக்காக பேசுறேன். நான் நியாயம், நேர்மைக்காக நான் பேசுறேன். நான் பெரிய இன்டலெக்சுவல்ன்னு சொல்லிக்கிட்டு, அவனுங்க கூடயே தொடர்புல இருக்கிறானுங்க. வேற என்ன பண்ண போறானுங்க? வேற என்ன பண்ணுவானுங்க? அது மூலமா என்ன பண்ண போறானுங்க மக்களுக்கு? நம்ம கேட்கிற கேள்வி. இப்போ எப்ஸ்டீன் வந்து அவனுடைய ஐலேண்ட்ல கூப்பிட்டு இன்டலெக்சுவல்ஸ மீட்டிங் நடத்தி, என்ன என்ன பண்ண போறான்? அதனால மக்களுக்கு என்ன லாபம்? அதுக்கு எதுக்கு நீ போகணும்? காசுக்காக போனியா? அதானே கேள்வி. ஆமா, சரியான கேள்விதான். இந்த கேள்வி அப்படியே தான் தூக்கி நொட்டாரியஸ் கிரிமினல் கூட குழந்தைகள கொடுமைப்படுத்தக்கூடிய செக்சுவல் அபியூசர் அவன். அவன் கூட என்னங்க உறவு? தேவையே இல்லல்ல. அந்த மாரி உறவு ஆமா. வச்சுட்டு நான் வந்து யோக்கியன்னு சொன்னாக்க, யோக்கியன் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைங்கன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாரி அந்த வருஷமே வந்து ரொம்ப அ அல இத ப அலாரமா இருக்கு. 2011ன்றது நீங்க சொன்ன மாரி 2008க்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமேல எல்லாம் தெரிஞ்சு நீங்க உள்ள போறதுன்றது வந்து, எ எ ஏன்னா நமக்கு மேபி தோழர்களுக்கு நாம் சாம்ஸ்கி யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஸ்டீவன் ஹாக்கிங் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ஆளு எப்படி உள்ள போனாரு? அங்க எதுக்கு அங்க போனாரு? அவன் கூட போனாருன்னு பல வருடங்கள், பல மாதங்களா வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்வி. ஏன் போனாரு? ஏன் போனாரு? அப்படின்னு. அது நெறைய அவனுடைய இது அ தெரியல. அது இப்ப எப்படி எனக்கு எப்படி இதுவரைக்கும் பிடிக்குதுன்னு அதாவது எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இதுவரைக்கும் வெளியில வந்த தகவல்ல இவ்வளவு பேர் இருக்காய்ங்க. இனிமே ஆமா. வரப்போற தகவல்ல இன்னும் எவன்லாம் இருக்கான்னு அப்பதான் தெரியும். ஆ ஆமா. அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்ப இந்தியாலருந்து 2 பேர் வந்துச்சுல்ல. அதுபோல இன்னும் எத்தன பேர் வரப்போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆ இதுல வந்து நான் இன்னொன்னு ஆட் என்ன கேட்கணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள அப்படியே சுத்தி இந்த பக்கம் வந்துட்டேன் நானு. ஆ இதுதான் ஓகே. வெனிசுவேலா பத்தி சொல்லுங்க. நான் அந்த இது ஞாபகம் வந்தோனே. வெனிசுவேலால இப்போதைய பொசிஷன் என்ன? இவரு பேசும்போது திருப்பி நேத்து பேசினாருன்னு நெனைக்கிறேன். நேத்து முந்தா நாள் பேசும்போது, ஒரு பேட்டியில சொல்லும்போது, நான் இங் அ ஸ்பானிஷ்ல பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, "நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். கேட்டுக்கங்க நீங்க." அப்படின்னு சொல்றாரு. கேமரா பார்த்து. என்ன சொல்றாருன்னா, "அமெரிக்கா கூட வெனிசுலாவுக்கு பீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ். டயலாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ். கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ். வார் அப்படின்னா, நோ. நெவர்." அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. சண் போர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வர விரும்பல. என்ன வேணாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு அவரு அவரு சொல்றாரு. இது வந்து ஒரு சரியான ஒரு தலைவன் அப்படித்தான் நடந்துக்குவான்னு நம்மளால பார்க்க முடியுது. ஓகே. போர்ன்றது யாருக்குமே எந்த தரப்புக்கும் வந்து வெற்றிய தராது. நம்ம பேசுவோம் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஆனா இத வந்து மேற்கூடங்கள் எப்பவும் போல வழக்கம் போல நியூயார்க் டைம்ஸ் சொல்லுதுன்றாய்ங்க, வாஷிங்டன் டிசி சொல்லுதுன்றாய்ங்க, அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு கதையா சொல்றாய்ங்க. என்னமோ பயந்துட்டாரு அ மதுரோ. அவர் வந்து பின்பக்கமா வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இது ஆக்சுவலா வந்து மதுரை வந்து இப்ப ரெடி ஃபார் பீஸ் அப்படின்றதனுடைய அர்த்தத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு இனப்படுகொலை குற்றவாளிகிட்ட வந்து பயப்படாம எப்படி இருக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய தலைவன், தன்னுடைய மக்கள பாதுகாக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன், கண்ணு முன்னாடி இனப்படுகொலை நடத்திட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிய பார்த்து பயப்படாம இருந்தான்னாக்கா, அவன் பொறுப்பில்லாதவன் தான் அர்த்தம். அப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்கங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா, இவரு வெறும் ராணுவ ரீதியான சண்டைய மட்டும் அவனுங்க நடத்தப் போறவனுங்க இல்ல. அவனுங்க மக்கள கொல்றது மட்டும் தான் சண்டைன்னு நடத்திட்டு இருக்கிறானுங்க. உலகம் முழுக்க சண்டைன்னு நடத்துறது பூரா மக்கள கொல்றது மட்டும் தான் அவனுங்க சண்டை. வியட்நாம் தொடங்கி, இன்னும் சொல்லப்போனா 2ஆம் உலகப் போர் காலகட்டம் தொடங்கியே வந்து அவனுங்களுடைய சண்டை முறையே வந்து மக்கள வந்து கொலை பண்றது மட்டும் தான் சண்டை முறை. கொரியா போர்ல வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள வந்து கொலை பண்ணானுங்க.
அதே போல வியட்நாம் போர்ல வியட்நாம்லயும் கம்போடியாவிலயும் சேர்த்து 6 மில்லியன் மக்களை படுகொலை பண்ணதா ரிப்போர்ட் சொல்லுது. ஈராக்ல வந்து கிட்டத்தட்ட 1,50,000 மில்லியன் மக்களை வந்து படுகொலை பண்ணானுங்க. உலகம் முழுக்க பண்றது ஆப்கானிஸ்தான்ல படுகொலை பண்ணானுங்க. உலகம் முழுக்க அவனுங்க பண்றது பூரா மக்கள் படுகொலை தான். அப்ப இனப்படுகொலை பண்றவன பார்த்து அச்சப்படணுங்கிறது அவசியமானது. ஒரு தலைவனுக்கு அது கண்டிப்பா தேவை. ஏன்னா பேசி தீர்த்துக்கலாம். இவனுகிட்ட போனா இவன் இனப்படுகொலை தான் பண்ணுவான். நேருக்கு நேரா நின்னு சண்டை போடக்கூடிய தைரியம் இல்லாதவன் இனப்படுகொலை தான் பண்ணுவான். அப்ப அவன பார்த்து நம்ம பயந்து தானே ஆகணும். மக்கள் வந்து அரசு ராணுவ வீரர்கள் மாதிரி இருக்க முடியாதுல்ல. அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அப்படி இருக்கிறவங்கள வந்து அவன் வானத்துல இருந்து குண்டு போடுவான். நேர்ல வந்து சண்டை போட மாட்டான். வானத்துல இருந்து குண்டு போட்டு கொல்லுவான். அணுகுண்டையே வீசுவான். ஹிரோஷிமா, நாகசாகி மாரி அணுகுண்டையே வீசுவான். அப்படி இருக்கிறவன பார்த்தா நம்ம பயந்து தானே ஆகணும். அதுக்கு பேரு வந்து அச்சப்படுறது கிடையாது. அக்கறையோட பேசுறது. வேற ஒண்ணும் இல்ல. புரியுது, புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கா தோழர் இந்த எபிசோட்ல? வேற வேற ஒண்ணும் இல்ல தோழர். லெபனானுடைய ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியினுடைய ஸ்பீச் சமீபத்துல நடந்திருந்து நம்ம கடந்த முறை பேசினதுக்கு அப்புறம், அதுல அவரு சொல்லியிருக்கிறதும் கிட்டத்தட்ட மீண்டும் அதே பாணியினால தகவல் தான். ஸோ அதே போல லெபனானுடைய மிலிட்டரி சீஃபா இருக்கக்கூடிய ரெடால்ஃப் ஹிக்கால் அப்படிங்கிறவரு அமெரிக்காவுக்கு பயணம் போறதா இருந்தது. அதை கேன்சல் பண்ணிட்டானுங்க. அது வந்து அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல்ல இது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலை வந்து கண்டம் பண்ணியிருக்கிறாரு ராணுவ தலைமை ராணுவ தலைவர். அவர் கண்டனம் பண்ணும்போது தீவிரவாத நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தீவிரவாதமா தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லெபனானுடைய அரசாங்கம்னு சொல்லிக்கிட்டு ஒரு பப்பட் இருக்கிறான், பிரைம் மினிஸ்டரா நவாஸ் சலாம். அவனை தவிர கிட்டத்தட்ட லெபனான்ல இருக்கக்கூடிய அரசு உறுப்புகள் யாருமே ஹெஸ்புல்லாவுக்கு எதிரா இல்ல. அமெரிக்காவுக்கு முழுமையா அடிபணிஞ்சு போறதுக்கு தயாரா இல்லைங்கிறத தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படியான ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் இங்க போர் உருவாகிறத தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா அமெரிக்கா முயற்சி பண்ணது உள்நாட்டுக்குள்ள சண்டை உருவாக்கி ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு பெரிய சதி திட்டத்தை ஏற்படுத்தி அதே போல மக்களை வந்து 2ஆ பிளக்கணுங்கிறத தான் திட்டமா வச்சிருந்தானுங்க. அது நடைமுறைக்கு வர்றதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா தரப்புல இருந்தும் வருது. இப்ப போர நடத்துறத தவிர அவனுங்களுக்கு வேற வழி கிடையாது. ஸோ அத நோக்கி தான் அடுத்து நகர போறானுங்க. அதுதான் லெபனான பொறுத்தளவுல சூழ்நிலை. ஓகே, ஓகே தோழர். கடைசியா இன்னும் ஒண்ணு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து சத்தமே இல்லாம நிறைய வேலை பண்ணியிருக்குது ஏமனு. அதுல முக்கியமா வந்து கடந்த 2 நாளா 48 மணி நேரமா ஒரு சண்டை நடந்துருக்கு. சவுதி பார்டருக்கும் இதுக்கும் நடுவுல, ஏமன் பார்டருக்கும் நடுவுல. அதுல வந்து இவங்க சவுதி ஆதரவு இது வந்து தீவிரவாத இயக்கங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க கொஞ்சம் சவுதி பிடிச்சு வச்சிருக்க இடத்துல. அந்த இடத்துல இருந்து மிக கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. கிரவுண்ட் லெவல் சண்டை சண்டை நடந்திருக்கு. ஹெவியா நடந்த சண்டையில வந்து கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறமேல வந்து அவங்க டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி அதை திருப்பி உள்ளுக்குள்ள விரட்டி விட்டுருக்காங்க. சவுதிக்குள்ள விரட்டி விட்டுருக்காங்க ஏமன் அன்சருல்லா. இதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும். F-35 இவங்க வாங்குறாங்கன்னா இது வந்து ஏமனுக்கு எதிராக தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு ஏமன் எந்த அளவுக்கு தயாரா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது பொறுத்திருந்தா நாட்கள் நகரும்போது தான் தெரியும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். பார்க்கலாம். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.